தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களின் போராட்டத்தால் மாணவர்களே பாடம் நடத்தும் அவலம் ஏற்பட்டது. திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூத்துக்குடியில் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஆசிரியர்கள் பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும்பாலான ஆசிரியர்கள் தங்களது பள்ளிகளை பூட்டிவிட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக எட்டயபுரம், வெம்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள உயர்நிலைப் பள்ளிகளில் சில ஆசிரியர்கள் மட்டுமே வருகை தந்ததால் ஆசிரியர்கள் இல்லாத வகுப்பறைகளில் மாணவர்களே பாடம் நடத்தும் அவல நிலை ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே எலி மருந்தை முகத்தில் அடித்து விளையாடிய சிறுவர்கள் மயக்கமடைந்தனர். அன்னவாசல் அருகே உள்ள மண்ண வேளாம்பட்டியைச் சேர்ந்த ரித்திக், ரிஷிகேஷ், கருப்பசாமி, தனபிரியன் ஆகிய 6 மற்றும் 5 வயதே ஆன 4 சிறுவர்களும் எலி மருந்து ஸ்ப்ரேயை ஒருவர் முகத்தில் ஒருவர் அடித்து விளையாடினர். இதில் 4 சிறுவர்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கினர். இதையடுத்து 4வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விளையாட்டு வினையான சம்பவம் அப்பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.